ஸ்போக்கன் கிளாஸில் வந்துட்டு சென்டென்ஸ்லாம் பார்த்துருந்தோம். இப்போ வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் எப்படி உருவாக்கணும், சும்மா சாதாரணமாக சென்டென்ஸ் அமைச்சா தப்பு நிறையா வரும். எப்படி ஒரு சென்டென்ஸை உருவாக்கணும்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பார்க்குறப்ப ஒரு சென்டென்ஸுக்கு மொத்தம் 3 முக்கியமாக தேவை. சென்டென்ஸில் 3 விஷயம் முக்கியமாக தேவை. ஒன்று சப்ஜெக்ட், எழுதிக்கோங்க. ரெண்டாவது வெர்பு, மூணாவது ஆப்ஜெக்ட். இது 3 இருந்தாவே ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபுல்லாகிடும். ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வந்து எழுதிடலாம். இது 3 கண்டிப்பாக தேவை. ஆப்ஜெக்ட் இது ஷார்ட்டாக வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா எஸ்விஓன்னு சொல்லுவாங்க. எஸ்விஓ, அதாச்சும் எஸ்னா சப்ஜெக்டு, வீணா வெர்பு, ஓனா ஆப்ஜெக்ட். ஷார்ட்டாக எஸ்விஓன்னு சொல்லுவாங்க. இது 10th 11th 12th கூட இந்த இதை வச்சு ஒரு கொஷினே வரும், எஸ்விஓ கண்டுபிடிக்கிறது சார். 10th பப்ளிக்கே வரும். அது மாதிரி ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு சப்ஜெக்டில் மொத்தம் ஏதாச்சும் சப்ஜெக்ட்னால் ஒரு சென்டென்ஸில் முக்கியமாக அந்த செயலை செய்கிறவங்களாக இருக்கும், இல்லாட்டி அதில் ஆரம்பத்தில் வர ஒரு பெயர். சப்ஜெக்ட் மோஸ்ட்டாக என்னவா வரும்னா ஒரு நவுனாக இருக்கும், இல்லாட்டி ப்ரொனவுனாக இருக்கும். சரியா? ஒரு நவுனாக இருக்கும், இல்லாட்டி ப்ரொனவுனாக இருக்கும். சப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு நவுன் இல்லாட்டி ஒரு ப்ரொனவுனாக இருக்கும். அதே வெர்புங்கிறது பார்த்திங்கன்னா, அதாச்சும் வெர்புங்கிறது வந்துட்டு செயல், வினைச்சொல்னு சொல்லுவாங்க தமிழில். வினைச்சொல்னால் உதாரணமாக பார்த்தா எக்ஸாம்பிளாக ரைட்டு, ஈட், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இந்த செயல் சாப்பிட்றது ஒரு செயல், எழுதுறது ஒரு செய்கிறது, விளையாடுறது ப்ளே, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வெர்பு. பார்ப்போம். அடுத்து ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்டுங்கிறது எதை பற்றி வரும்னா, இப்போ ஒரு ஏதாச்சும் இந்த சப்ஜெக்ட் ஒன்று, ஆப்ஜெக்ட் வந்துட்டு சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கும், இல்லாட்டி வெர்புக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கும். அதாச்சும் ஒரு செயல், ஒரு ஆப்ஜெக்ட் இஸ் எ திங் தட் இஸ் யூஸ்டு ஃபார் எ வெர்ப் ஆர் நவுன் அப்படின்னு வரும். அதாச்சும் ஒரு வெர்புக்கு, இப்போ நம்ம எழுதினா என்ன எழுதுனா, ஹோம்ஒர்க்கே எழுதுனா, ரைட் த ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லி, ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஈட், என்னத்தை சாப்பிட்டான், ஸ்நாக்ஸு சாப்பிட்டான், ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு. இந்த மாதிரி வரும். சரியா? இந்த வெர்போட தொடர்பு உள்ள ஒரு இதுதான் என்னது, ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. எழுதியாச்சா? சரி, இப்போ நவுன்னா என்னென்னு பார்ப்போம். இங்கே இருக்குல்ல சப்ஜெக்டில் நவுன் ப்ரொனவுன் வரும். நவுனுங்கிறது என்னென்னா, எழுதிக்கோங்க. இதை நவுன் ஃபுல்லாக எழுதி போகிறது அப்படியே எழுதிக்கோங்க. நவுனுங்கிறது என்னென்னா, நவுன் இஸ் எ நேமிங் வேர்டுன்னு சொல்லுவாங்க. நவுன் இஸ் எ நேமிங் வேர்ட். நேமிங் வேர்டுன்னு சொல்லுவாங்க. அதாச்சும் இட்ஸ் எ நேம் ஆஃப் name of a person, place, things, and animals. அதாச்சும் நவுன் இஸ் ஏ நேமிங் வேர்டு. நவுனுங்கிறது ஒரு பெயர் சொல். பெயர் சொல்னால் ஒரு பேர், இப்போ உதாரணமாக மனுஷன், மேன், பாய், அது மாதிரி இருக்கிறது ஒரு நேமிங் வேர்டு. இது இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட இம்ரான், யாசிக், இந்த மாதிரி சொல்கிறது. இந்த நேமிங் வேர்டு நவுனுங்கிறது ஒரு பெயர் சொல். அது எதை பற்றி வரும்னா, ஒரு பர்சன், ஒரு மனுஷனை குறிச்சோ, அல்லது ஒரு பிளேஸ், ஒரு இடத்தை குறிச்சோ, ஒரு இடத்தோட பெயர், சென்னை, மதுரை, இந்த மாதிரி இடத்தோடைய பெயரோ, அல்ல திங்ஸ், ஏதாச்சும் பொருட்கள், சேர், டேபிள், இந்த மாதிரி பொருட்களுடைய பெயரோ, அண்ட் அனிமல்ஸ், இல்லாட்டி ஏதாவது விலங்குகளுடைய பெயர், பேர்டு, லயன், டைகர், இந்த மாதிரி விலங்குகளோட பேர். இந்த மாதிரி பேர் வச்சு வர்றது எல்லாமே நவுனுன்னு சொல்லுவாங்க. சரியா? நவுனுக்கு உதாரணமாக தான் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் பர்சனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மேன் எழுதிக்கலாம். அடுத்து பிளேஸுக்கு ஊட்டி, திங்ஸுக்கு வந்துட்டு சேர், டேபிள்,
டேபிள். அனிமலுக்கு சரி லயன். இந்த மாதிரி உதாரணம் எழுதிக்கலாம். எழுதி போடுறது ஸ்பீடாக எழுதிருங்க. சரியா? அடுத்து ப்ரொனவுன் என்னன்னு பார்த்தோன்னா, ப்ரொனவுனுங்கிறது என்னதுன்னா, இது வந்துட்டு எப்படி சொல்ல, இந்த நவுனுக்கு பதிலாக வர்றது. நவுன் நேமிங் வேர்டு இருக்குல்ல, அதுக்கு பதிலாக வர்றது தான் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. சரியா? உதாரணமாக பார்த்தோன்னா, ப்ரொனவுனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எழுதிக்கோங்க. நவுனுக்கு பதிலாக வருவது அப்படின்னு போட்டுக்கோங்க. நவுனுக்கு பதிலாக வருவது. இங்கிலீஷ்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபார் நவுன். நவுனுக்கு பதிலாக வர்றது தான் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இந்த ப்ரொனவுன்ஸ் நிறையா இருக்குது. 3 இதாக சொல்லுவாங்க. உதாரணமாக பார்த்தோன்னா பி வச்சு வர்றது, ஹாவ் வச்சு வர்றது, டூ வச்சு வர்றதுன்னு சொல்லி 3ஆக பிரிப்பாங்க. ஹாவ் வச்சு வர்றது, டூ வச்சு வர்றது. இல்லை சாரி, ப்ரொனவுன் வந்துட்டு இப்படி எழுதிக்கோங்க. ஹீ, ஷீ, அதாச்சும் அவன், அவள். இப்போ உதாரணமாக ஒரு பையனுக்கு சொல்கிறோன்னா இம்ரான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவன் அப்படின்னு சொல்கிறது. இந்த இதில் கூட படிச்சிருப்போம், என்னது பிரதிபெயர் சொற்கள்னு சொல்லி படிச்சிருப்போம், நம்ம மீசானில் படிச்சிருப்போம். அல்லாமா இரு பிரதிபெயர் சொற்கள், ஹுவா, ஹுமா, ஹும், அந்த மாதிரி அவன், அவள், அப்படி அவன், அவள் அந்த மாதிரி வர்றது. அது, இட்டு, தட்டு, தே, இந்த மாதிரி வரதெல்லாம் வந்துட்டு ப்ரொனவுன் சொல்லுவாங்க. நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது. இப்போ உதாரணமாக ராஜா பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸில் ராஜாங்கிறது ஒரு நவுன், ஒரு மனுஷனை குறித்து வர நேமிங் வேர்டு, அதனால் அது நவுனு. அந்த ராஜா இப்போ இங்கே எழுதிக்கும், ராஜா இஸ் பிளேயிங், இல்லாட்டி ராஜா பிளேயிங் கிரிக்கெட். சரியா? இதில் ராஜாங்கிறது வந்துட்டு சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, பிளேயிங்கிறது ஒரு செயல், அதனால் அது வெர்பு. எதை விளையாடுறான், இந்த வெர்புக்கு சம்மந்தப்பட்டு இருக்கிறனால கிரிக்கெட்டுங்கிறது ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. சரியா? இதில் சப்ஜெக்ட்டுங்கிறது வந்துட்டு நவுனாக இருக்குது. இந்த நவுனுக்கு பதிலாக வர்றது தான் ப்ரொனவுன். இதை இப்படி கூட எழுதலாம். உதாரணமாக ஹீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட், அவன் கிரிக்கெட் விளையாடுறான். அந்த ராஜாங்கிற அந்த நவுனை வந்துட்டு ப்ரொனவுனாக மாற்றி, இதை வந்துட்டு ப்ரொனவுனாக மாற்றி ஹீன்னு மாற்றி எழுதுகிறோம். இப்போ புரிஞ்சா? ப்ரொனவுன்னா ஒரு நேமிங் வேர்டுக்கு பதிலாக வர்றது, ஆல்டர்னேட்டிவ் ஃபார் அ நவுன். புரிஞ்சா? இஸ் பிளேயிங் கிரிக்கெட். இதில் அதே மாதிரி தான் வரும், சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் அதே மாதிரி தான் வரும். இந்த இடத்துல இஸ்ஸுங்கிறது வந்து இருக்குல்ல, இதுக்கு வந்துட்டு ஆக்சிலரி வெர்புன்னு சொல்லுவாங்க. வெர்புக்கு அதாச்சும் ஹெல்பிங் வெர்புன்னு சொல்லுவாங்க, ஆக்சிலரி வெர்புன்னு சொல்லுவாங்க. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். சரியா? இப்போ இது எழுதிக்கோங்க. நவுனு, ப்ரொனவுனு. நவுனுங்கிறது ப்ரொனவுனுங்கிறது நவுனுக்கு பதிலாக வர்றது. சரியா? பேர் இந்த அதாச்சும் நாம் ஆரம்பத்தில் எழுதணும்ல, சப்ஜெக்ட்டுங்கிறதுல நவுனு ப்ரொனவுன் வரும்ன்ட்டு. நவுனு ப்ரொனவுன் ஏதாச்சும் வந்துட்டுனாவே அதை வந்து சப்ஜெக்ட்டுன்னு போட்டுடணும். பிளேயிங் இந்த மாதிரி விளையாண்டான், எழுதினான், சாப்பிட்டான், இந்த மாதிரி இருக்கிறது இந்த வெர்பு ஃபுல்லாமே வெர்பு. இந்த விளையாட்டு சம்மந்தப்பட்ட என்ன செயல்கள் சம்மந்தப்பட்டிருக்கெல்லாம் வெர்பு. அந்த செயல் தொடர்பாக எதை செஞ்சான், எதை சாப்பிட்டான், எதை எழுதினான், இந்த மாதிரி வரதெல்லாம் ஆப்ஜெக்ட்டு. சரியா? ம் ம்
சப்ஜெக்டில் என்னென்ன வரும்? நவுனு ப்ரொனவுனு. இந்த நவுனு ப்ரொனவுனு சேர்ந்தது சப்ஜெக்ட்டு. நவுன்னா என்னது? நவுனுங்கிறது ஒரு நேமிங் வேர்டு. ஒரு பொருளுக்கு, ஒரு பொருளோ இல்லை ஒரு மனுஷனோ இல்லை ஒரு இடமோ இல்லை ஏதோ ஒரு அனிமலுக்கோ சொல்கிற ஒரு பேர் தான் நவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக, அந்த நவுனுக்கு பதிலாக கொண்டு வர இந்த ஹீ, ஷீ, இட்டு, தட்டு, தே இந்த மாதிரி வரதெல்லாம் ப்ரொனவுனு. சரியா? இப்போ அடுத்து எழுதியாச்சா? சீக்கிரம் டக்குன்னு எழுதுங்க. சரி, இப்போ சப்ஜெக்டில் இதுதான் வரும். நவுனு ப்ரொனவுனு இதுதான் வரும். அடுத்து வெர்பு பார்க்குறப்ப வெர்ப் இஸ் ஏ ஆக்ஷன். சரியா? இது ஒரு செயல். ஒரு செயலோ ஒரு ஒரு ஃபேல், சாதாரணமாக சொன்னால் ஒரு செயல். நவுனுங்கிறது வெர்புங்கிறது ஒரு செயல். உதாரணமாக எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தது. ப்ளே, ஈட், ரைட், இந்த மாதிரி. சரியா? இப்போ இந்த வெர்பு இருக்குல்ல, இந்த வெர்பு வந்துட்டு சில நேரத்தில் நார்மலாக இப்படியே வந்துடும். உதாரணமாக இங்கே பார்த்தீங்கன்னா ராஜா பிளேயிங் கிரிக்கெட். வெர்பு அப்படியே ராஜா சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து டைரெக்டாக வெர்பு வந்துருச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் இஸ்ஸுங்கிறது ஒரு வார்த்தை வருதா? அதுவும் வந்துட்டு வெர்போட சம்மந்தப்பட்டது தான். ஆனால் அது வந்துட்டு நார்மலாக வெர்புன்னு சொல்லிட மாட்டாங்க. அதுக்கு வந்துட்டு ஆக்சிலரி வெர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எழுதியாச்சா? சரியா? இது வந்துட்டு ஆக்சிலரி வெர்புன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த இஸ்ஸு, இந்த ஆக்சிலரி வெர்புங்கிறது என்னதுன்னா, நம்ம வெர்பு எழுதிக்கோங்க. ஆக்சிலரி வெர்புங்கிறது என்னதுன்னா, ஆக்சிலரி வெர்ப்ஸ் ஆர் இந்த இதுக்கு அடுத்து வெர்புங்கிறது எழுதிட்டு ஆக்சிலரி வெர்புன்னு ஹெட்டிங் போட்டு ஆக்சிலரி வெர்ப் ஆர் ஆக்சிலரி வெர்ப்ஸ் ஆர் ஹெல்பிங் வெர்ப் that are used along with main verb. சரியா? ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னா ஆர் ஹெல்பிங் வெர்ப்ஸ். அது வந்துட்டு இந்த வெர்ப் இருக்குல்ல, செயல், இந்த வினை சொல்லுக்கு இந்த செயலை குறித்து வர இந்த வார்த்தைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வரது தான் இந்த ஆக்சிலரி வெர்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்கே வரும்னா தட் ஆர் யூஸ்டு அலாங் வித்னா கூடையேன்னு அர்த்தம். அலாங் வித், தட் ஆர் யூஸ்டு அலாங் வித் மெயின் வெர்பு. இந்த மெயின் வெர்பு இருக்குல்ல, பிளேயிங் அப்படிங்கிற இந்த மெயின் வெர்பு கூடையே இந்த வரும். அதாவது இந்த இடத்துல வந்துருக்குல்ல, பிளேயிங், இஸ் பிளேயிங், இதன் கூடையே வர்றது தான் ஆக்சிலரி வெர்புன்னு சொல்லுவாங்க. சரியா? பொதுவாக ஆக்சிலரி வெர்புனா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வெர்புக்கு உதவுறதுக்காக அங்கே வந்திருக்கு அப்படின்னு. சரியா? இந்த ஆக்சிலரி வெர்புங்கிறது என்னென்னு பார்க்குறப்ப தான் இல்லைச்சா, இந்த ஆக்சிலரி வெர்ப் அது என்னன்னா, இந்த ஆக்சிலரி வெர்ப்ஸ் என்னென்னு எழுதிக்கோங்க. ஆக்சிலரி வெர்ப்ஸ் ஆக்சிலரி வெர்ப்ஸ் அது வந்துட்டு 3 இதை சொல்லுவாங்க. பி வச்சு வர்றது, ஹாவ் வச்சு வர்றது, டூ வச்சு வர்றது. பி வச்சு வர்றது தான் என்னது? ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். பி being, been. have வச்சு வருது என்னன்னா have, has, had.
டூ வச்சு வருது டூ, டிட், டஸ். இதெல்லாம் தான் ஆக்சிலரி வெர்ப்ஸ். இதுதான் ஆக்சிலரி வெர்ப்ஸ். சரியா? இந்த 3 வகையான ஆக்சிலரி வெர்ப்ஸ் தான் எப்பயுமே வரும். இப்போ உதாரணமாக பார்க்குறப்ப கீழே இருக்கிறது இல்லையாச்சா? எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா she is going to school. சரியா? she is going to school. இங்கே கோயிங் இருக்கிறது தான் மெயின் வெர்ப். போகிறதுங்கிறது ஒரு செயல் வெர்பு. இந்த வெர்புங்கிறது இந்த இடத்துல மெயின் வெர்பாக இருக்குது. சரியா? இந்த மெயின் வெர்புக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வர்றது தான் இந்த இஸ்ஸு. இந்த இஸ்ஸுங்கிறது இந்த இடத்துல ஆக்சிலரி வெர்பு. சரியா? நிறைய இடத்துல வரும். இப்போ ஆக்சிலரி வெர்ப்ஸுங்கிறது முக்கியமாக ஒரு சென்டென்ஸை ஃப்ளூயண்ட்டாக ஆக்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் இந்த ஆக்சிலரி வெர்ப்ஸுங்கிறது வரும். சில உதாரணமாக சென்டென்ஸ் மட்டும் எழுதுவோம். சரியா? ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஹோம்ஒர்க். ஃபினிஷ்டு முடித்தேன் அப்படிங்கிறது ஒரு வெர்பு. அந்த இடத்துல ஹாவுங்கிறது அந்த ஃபினிஷ்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்த ஆக்சிலரி வெர்பு. அதே மாதிரி he did not come. அதே மாதிரி இடத்துல கம்முங்கிறது வெர்பு. இந்த டிட்டுங்கிறது இந்த கம்முக்கு அந்த வெர்புக்கு ஹெல்ப் பண்ண வந்த ஆக்சிலரி வெர்பு. சரியா? ஆக்சிலரி வெர்பு என்னன்னு புரிஞ்சுல? இல்லையாச்சா? சரி, இப்போ நடத்தணும்ல. என்ன நடத்தணும் இன்னைக்கு? சரி, ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ்க்கு முக்கியமானது என்னென்ன? இந்த 3 இருந்தால் தான் ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸுக்கு முக்கியமாக நிறையா இருக்குது. ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, அட்வெர்ப்ஸு, ஆக்சிலரிஸு, கன்ஜெக்ஷனு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் வந்துட்டு இப்போ முக்கியமாக இந்த 3 இருந்துச்சுன்னா ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இதை தாண்டி தான் அது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம். சப்ஜெக்ட்டு, வெர்பு, ஆப்ஜெக்ட் முக்கியம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டுங்கிறது என்னது? எப்பவுமே சப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு நவுனாவோ அல்லது ஒரு ப்ரொனவுனாவோ இருக்கும். நவுன்னா என்னது? டக்குன்னு சொல்லணும். நவுன்னா ஒரு பொருளை குறிக்கிற ஒரு பேர். நவுன்னா பேர், அவ்வளோதான். நவுன் இஸ் ஏ நேமிங் வேர்ட். அது ஒரு பெயர் சொல். உதாரணமாக ராஜா, இம்ரான், இந்த மாதிரி ஒரு இசாக், இந்த மாதிரி ஒரு பேர். சரியா? நவுனுங்கிறது ஒரு நேமிங் வேர்ட், அது ஒரு பெயர் சொல். ப்ரொனவுன்னா அதான், அதாச்சும் பிளேயிங்கிறது வெர்பு. அது ப்ரொனவுன்னா நவுனுக்கு பதிலாக வர்றது. என்னது? ப்ரொனவுன். இஸ்ஸும் கிடையாது. இஸ்ஸுங்கிறது ஆக்சிலரி வெர்ப். கடைசி ஹீ இருக்குல்ல, ஹீ, ஷீ, இட்டு, தட்டு, தே, இதெல்லாம் வந்துட்டு ப்ரொனவுன், நவுனுக்கு பதிலாக வருது. அதாச்சும்
இப்போ உதாரணமாக யாஷிக் பிளேயிங் கிரிக்கெட், யாஷிக் பிளேயிங் கிரிக்கெட், அது யாஷிக்குங்கிற அந்த நவுன். அதுக்கு பதிலாக ஒரு வார்த்தையை ஹீ இஸ் பிளேயிங், அவன் கிரிக்கெட் விளையாடுறான், யாஷிக் கிரிக்கெட் விளையாடுறான், அவன் கிரிக்கெட் விளையாடுறான் இப்படின்னு சொல்லாமல. அந்த யாஷிக்குங்கிறதுக்கு பதிலாக ஹீ அப்படின்னு கொண்டு வரோம்ல, அந்த ஹீங்கிறது தான் என்னது ப்ரொனவுன். நவுனுக்கு பதிலாக வர்றது ப்ரொனவுன். சரியா? என்னென்ன வார்த்தையெல்லாம் இருக்குது ப்ரொனவுனு? ஹீ, ஷீங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணாங்க? ஹீங்கிறது ஒரு ஆணுக்கு அவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஷீங்கிறது ஒரு கேலை குறிக்கிறதுக்கு அவள் அப்படிங்கிறது குறிக்கிறது. இட்டுங்கிறது ஒரு பொருளை குறிக்கிறது, இது அது அதுன்னு சொல்ல. இட் இஸ் ஏ டேபிள் இந்த மாதிரி. அடுத்து தட்டு அப்படின்னா அது, இட்டுனா இது, தட்டுனா அது. இது கிட்ட இருக்கிறத சொல்கிறதுக்கு இட்டு யூஸ் பண்ணுவாங்க, தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை சொல்கிறதுக்கு தட்டு சொல்லுவாங்க. சரியா? இட்டு தட்டு. தேனா அவர்கள்னு அர்த்தம். அதாச்சும் நிறைய பேர்த்த சொல்கிறது. அவர்கள் விளையாண்டார்கள், தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட், தே பிளேடு அது மாதிரி சொல்ல. சரியா? அவர்கள் அப்படின்னு நிறைய பேர்த்த சொல்கிறதுக்கு தேங்க வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. சரி, இது வந்துட்டு ப்ரொனவுன். அடுத்து என்ன பார்த்தோம்? சப்ஜெக்ட் முடிஞ்சு. அடுத்து வெர்பில் என்ன வந்துச்சு? வெர்புனா, வெர்புங்கிறது ஒரு செயல். சரியா? வெர்ப் இஸ் ஏ ஆக்ஷன், அது ஒரு செயல். அந்த வெர்புக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வர்றதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஆக்சிலரி வெர்புன்னு சொல்லுவாங்க. வெறும் ப்ளே அப்படின்னு வந்தாலும் பிளேயிங், பிளேஸ் இந்த மாதிரி வந்தால் வெறும் வெர்பு மட்டும்தான் அது. அதே அந்த வெர்புக்கு ஹெல்ப்பாக இஸ்ஸு, ஆமு, இஸ்ஸு, வாஸு, வேறு, என்னது பி, பீயிங், பீன் இதெல்லாம், அப்புறம் ஹேவு, ஹேஸு, ஹேடு, டூ, டிட், டஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த வெர்பு அப்படிங்கிற அந்த வெர்புக்கு வினை சொல்லுக்கு உதவிக்காக ஹெல்ப்பாக வர்றது இந்த ஆக்சிலரி வெர்பு. அதுக்கு ஆக்சிலரி வெர்புக்கு ஹெல்பிங் வெர்புன்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, இப்போ அடுத்து இந்த 3 இதுதான் சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸ் முக்கியம். இந்த 3ஐயும் வச்சு யாராச்சும் சென்டென்ஸ் சொல்ல முடியுமா? சிம்பிளாக சும்மா ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். அதில் சப்ஜெக்டும் இருக்கணும், வெர்பும் இருக்கணும், ஆப்ஜெக்டும் இருக்கணும். சும்மா சாதாரணமாக இப்போ நம்ம எழுதணும்ல, ராஜா பிளேயிங் கிரிக்கெட் அது மாதிரி. சப்ஜெக்ட் இருக்கணும், வெர்பு இருக்கணும், ஆப்ஜெக்டும் இருக்கணும். 3 இருக்கிற மாதிரி. நீ சொன்னதில் ஆப்ஜெக்ட் வராது. ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எப்பவுமே என்னவா இருக்கும்? நவுனாக தான் இருக்கும், ஏதோ ஒரு பேர். யாஷிக். வெர்பு ஏதோ ஒன்று. வெர்புனா செயல், ஏதோ என்ன செய்யறான், ஏதோ ஒரு செயல். பிளேயிங், யாஷிக் இஸ் பிளேயிங். ஃபுட்பாலுங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட். அந்த வெர்புக்கு தொடர்பாக வருது, அந்த என்ன செஞ்சான் அப்படின்ற கேள்விக்கு பதிலாக வருது ஆப்ஜெக்ட். என்ன விளையாண்டா? ஃபுட்பால் விளையாண்டான். யாஷிக் இஸ் பிளேயிங், யாஷிக்குங்கிற சப்ஜெக்ட், இஸ் பிளேயிங்கிறது வெர்பு. என்ன விளையாண்டா? ஃபுட்பால். யாஷிக் இஸ் பிளேயிங் ஃபுட்பால், அந்த ஃபுட்பாலுங்கிறது ஆப்ஜெக்ட். சரி, இதில் நவுன் வச்சு சொன்னார் சப்ஜெக்ட். சப்ஜெக்டில் ப்ரொனவுன் வச்சு யாராவது சொல்லுவீங்களா? சரி, ஓகே. நவுன் பேல ப்ரொனவுன். he is playing shuttle. he is playing ஷட்டில். அந்த யாஷிக் அப்படிங்கிற அந்த நவுனுக்கு பதிலாக ப்ரொனவுன் வச்சு சொன்னார். ஹி அப்படின்னு ஒரு ப்ரொனவுன். சரி, திஸ்ன்னு சொல்லலாம். திஸ்ஸுங்கிறது ஒரு ப்ரொனவுன் தான். திஸ் பாய் இஸ் பிளேயிங் கிரிக்கெட். ஆனால் தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட். சரி, இப்போ சொன்னீங்களே ஹாமித் இப்ராஹிம் சொன்னார்ல, தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட். அந்த தே ஆர் இருக்குல்ல, அந்த ஆறுங்கிறது என்னது? ஆக்சிலரி வெர்பு. இதில் வெர்பு என்னது? பிளேயிங், விளையாண்டார்கள், அதான வெர்பு, செயல். பிளேயிங்கிறது வெர்பு, அதுக்கு ஹெல்ப்பாக வந்தது என்னது? ஆறுங்கிறது ஆக்சிலரி வெர்பு. சரியா? சரி, இல்லை இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு 5 சென்டென்ஸ் நீங்களா. ஒரு சப்ஜெக்ட் அது ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கணும். சப்ஜெக்டில் நவுன் இருக்கணும். அந்த மாதிரி இன்னொன்றில் வந்துட்டு நவுனுக்கு பதிலாக ப்ரொனவுன் கொண்டு வரணும். ஒன்றில் ஆக்சிலரி வெர்பு வரணும், இன்னொன்றில் ஆக்சிலரி வெர்பு வரக்கூடாது. இந்த மாதிரி வச்சு ஒரு 5 சென்டென்ஸ் மட்டும். சும்மா இப்போ சொன்னீங்களே ஒரு சென்டென்ஸ், யாஷிக் பிளேயிங் கிரிக்கெட், அது மாதிரி ஒரு 5 சென்டென்ஸ் உருவாக்குங்க. சும்மா சென்டென்ஸ் மட்டும் எழுதுங்க போதும், என்னென்னலாம் எழுத தேவையில்லை. சரியா? புரிஞ்சா யாஷிக்கு? ஒரு 5 சென்டென்ஸ் நான் அடுத்த கிளாஸில் வரப்போ பார்ப்பேன்.